திருச்சிற்றம்பலம். இன்று நாம் சிவ ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதால் உண்டாகும் பலன் என்ன என்பதை காண்போமா? திருக்கோவில்களில் நிறைய பக்த அன்பர்கள் விளக்கேற்றுகிறார்கள். சிவபெருமானை நினைத்து நாம் ஏற்றும் விளக்குக்கு என்ன பலன் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் படித்த சிவபுராணம் கதைகளில் இறைவனுக்கு ஏற்றும் விளக்குக்கு என்ன பலன் அடைகிறோம் என்பதை பார்ப்போமா? அவந்தி பட்டணத்தில் கல்வி கேள்களில் சிறந்த பண்டிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒழுக்க நெறிகளை சிறிதும் வழுவாது கடைபிடித்து வந்தார். அவருக்கு 2 புத்திரர்கள், சுத்தி, வேதநிதி பெயர். இருவரில் சுத்தி தந்தையை போல் ஒழுக்க நெறிகளை கொண்டவன். பெற்றோர்களின் முகம் கோணாது பணிவிடை புரிந்து வந்தான். இளைவனான வேதநிதியோ வேத சாஸ்திரங்களில் வல்லவனாக இருந்த போதிலும் அதில் நாட்டம் இல்லாமல் இருந்தான். சதா வேசியர் வீட்டிலேயே காலம் கழித்து வந்தான். தாய் தந்தையர்கள் எவ்வளவோ கோபமாக பேசியும் அவன் திருந்துவதாகவே இல்லை. ஒரு நாள் பண்டிதருக்கு அரசாங்கத்தில் விலைமதிப்பற்ற சன்மானம் கிடைத்தது. அவருடைய அறிவு திறமையை பாராட்டி விலைமதிப்பற்ற ரத்தின பதிக்கப்பட்ட மோதிரத்தை ஒன்றை பரிசாக கொடுத்தார் அரசன். அதை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பிய பண்டிதர் தம் மனைவியை அழைத்து அவளிடம் இதை கொடுத்து யாரும் தெரியாத பத்திரமாக வைக்குமாறு கூறினார். இளைய மகனான வேதநிதிக்கு இதை பற்றி தெரிந்து கொண்டது. ஒரு நாள் யாரும் அறியாத நேரம் பார்த்து அந்த மோதிரத்தை களவாடிக்கொண்டான். தன் மனத்துக்கு இனியவனான வேசிக்கு பரிசாக அளித்து விட்டான். இப்படி சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் அந்த வேசி அரசனின் முன்னிலையில் நாட்டியமாட சென்றிருக்கிறாள். அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டாள். நாட்டிய மாதரின் விரலில் பண்டிதருக்கு தான் அளித்த மோதிரம் இருப்பதை கண்ட அரசன் திடுக்கிட்டான். அவளை அழைத்து மிரட்டி கேட்டபோது பண்டிதரின் மகனால் தனக்கு பரிசாக அளிக்கப்பட்ட விஷயத்தை தெரிவித்து விட்டாள். அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே பண்டிதரை வரவழைத்து, மன்னவா, என்னை பார்க்க வேண்டும் என்று அழைத்தீர்களாமே என்று வணங்கி பண்டிதர் கேட்டார். ஆம் பண்டிதரே, நான் உங்களுக்கு ஒரு மோதிரம் பரிசு கொடுத்தது நினைவிருக்கிறதா? அதை கொண்டு வாருங்கள். இன்னொன்று அதுபோல் செய்ய வேண்டும். செய்தது உம்மிடம் தந்து விடுகிறேன் என்று தெரிவித்தார் அரசன். வீடு திரும்பிய பண்டிதர் மனைவியிடம் மோதிரத்தை கேட்டார். மோதிரம் அகப்படவில்லை. வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. அதுதான் வேசியிடம் இருக்கிறதே. அரண்மனைக்கு திரும்பிய பண்டிதர் அரசனிடம் மோதிரம் காணாமல் போய்விட்டதென்று தெரிவித்தார். அரசனோ மோதிரத்தை அவருக்கு காட்டி அது வந்த விதத்தையும் விவரித்தார். பண்டிதருக்கு அவமானமாகிவிட்டது. சோர்ந்த முகத்தோடு வீடு திரும்பிய பண்டிதர் தம் இளைய மகனான வேதநிதியை அழைத்து இனி வீட்டிற்கே நுழையக்கூடாது என்று அடித்து விரட்டினார். தந்தையால் விரட்டப்பட்ட வேதநிதி வேசியின் வீட்டுக்கு சென்றான். அங்கேயும் கதவு தாழ்பால் போட்டிருந்தது. வீட்டை விட்டு விரட்டப்பட்டான் என்பதை அறிந்ததால் அவனால் இனி தமக்கு எந்த பிரயோசனமும் ஏதும் இல்லை என்று அவனை சேர்க்க மறுத்து விட்டார்கள். வேதநிதியோ அனாதையானான். பகல் முழுவதும் அன்னம் ஆகாரமின்றி அலைந்தான். அஸ்தமும் போட்டது. அவனுக்கு பசி பொறுக்கவே முடியவில்லை. ஏதாவது ஒரு கவலம் உணவு கிடைக்காதா என்று தவித்தான். அன்றோ சிவராத்திரி தினம். சிலர் சிவனாலயம் சென்று பூஜை செய்து வர பூஜை பொருட்களுடன் போய்கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்ட வேதநிதி, ஓ, இவர்களோடு சென்றால் பூஜை முடிந்ததும் ஏதாவது ஆகாரம் கிடைக்கும் அல்லவா என்று அவர்களை தொடர்ந்து சென்றான். சிவன் ஆலயத்தை அடைந்த அவர்கள் பகவானுக்கு அபிஷேகமும் முதலியான செய்து மலர்களை கொண்டு அர்ச்சனையும் செய்தனர். பலகார வகைகள் பலவற்றை பகவானின் முன்னில் படைத்து நிவேதனம் செய்தார்கள்.
முற்பகல் பூஜை முடிந்ததும் அவர்கள் வீடு திரும்பி நீராடி 2ஆம் கால பூஜைக்கான பூஜை பொருட்களை எடுத்து வர சென்றார்கள். வேதநிதிக்கு பசி பொறுக்க முடியவில்லை. சந்நிதி முன்பு இருந்த ஒரு சிலரும் தூங்கி விழுந்தபடி கொண்டிருந்தனர். மெல்ல கர்ப்பகிரகத்துக்குள் நுழைந்தான். விளக்கின் சுடர் மங்கலாக இருந்தது. ஆகவே அவன் தன் வேட்டில் இருந்து ஒரு துணியை கிழித்து திரியாக்கி விளக்கிட்டு சுடரை தூண்டிவிட்டான். விளக்கு பிரகாசமாக எரியத் தொடங்கியது. அதன் ஒளியில் அங்கே படைத்திருந்த பலகாரங்களை தன் மேல் துணியில் வாரி கட்டிக்கொண்டு மெல்ல வெளியேறினான். அவன் செல்வதைக் கண்ட சிலர் திருடன் என்று கத்தினார்கள். காவலர்கள் ஓடி வந்தனர். அவனிடம் அவன் அகப்படவிடக் கூடாது என்று வேதநிதி ஓடத் தொடங்கினான். காவலர்கள் அவனை பிடிக்க என்ற போதிலும் அவனை பிடிக்க முடியவில்லை. உடனே வில்லில் அம்பேந்தி அவனை அடித்தனர். துரதிர்ஷ்டமாக அவர்கள் ஏந்த அம்பு ஒன்று அவன் முதுகில் பாய்ந்தது. இருதயத்திலே சுருகியது. உடனே அந்த இடத்திலே அலறிக்கொண்டு தரையில் விழுந்தான் வேதநிதி. அப்படியே உயிரும் பிரிந்துவிட்டது. பெரும் பாவியான அவனை நரகத்துக்கு அழைத்துச் செல்ல யமதூதர்கள் வந்தார்கள். அப்போது சிவகணங்கள் அங்கே வந்து அவர்களை தடுத்தனர். அவர்களை கைலாயத்துக்கு அழைத்து வருமாறு சிவபெருமானுடைய உத்தரவு என்றார்கள் கணங்கள். அது எப்படி முடியும்? இவனோ பெரும்பாவி. பெற்றவர்களை காப்பாற்றாது வேசியர் வீட்டிலேயே காலம் முழுவதும் கழித்தவன். தன் கற்ற வித்தைகளை மறந்த துரோகி. இவன் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட வேண்டியவன் என்றார்கள் யமதூதர்கள். இருக்கலாம். ஆயினும் இன்று சிவராத்திரி தினம் அல்லவா? இவனோ அன்னம் ஆகாரமின்றி உபவாசம் இருக்கிறான். சிவ ஆலயம் சென்று சிவ பூஜையை வேர் கண்டிருக்கிறான். சாதாரண தினத்திலே சிவன் ஆலயத்தில் தீபம் போடுவர்களுக்கு எத்தனையோ புண்ணியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்க சிவராத்திரி அன்று அணைத்து விட இருந்த தீபத்தை சுடர்விட்டு எரிய செய்திருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று இரவு இவன் இறந்தும் இருக்கிறான். அதனால் இவன் செய்த பாவங்கள் நசிந்து விட்டன. சிவலோகம் செல்லும் பாக்கியம் இவனுக்கு கிட்டியிருக்கிறது என்றார்கள் சிவகணங்கள். யமதூதர்களோ அதற்கு சம்மதிக்காது தங்கள் தலைவரிடம் சென்று அனுமதி பெற வேண்டும் என கூறி சிவகணங்களுடன் தர்மராஜனை அடைந்தார்கள். விஷயத்தை அறிந்ததும் தர்மராஜன் சிவகணங்களை வணங்கி இவர்கள் கூறியபடி வேதநிதி சகல பாவங்களில் இருந்து நீக்கியவன் ஆகிவிட்டான் என கூறி அவர்களிடம் அவனை ஒப்படைத்து உத்தரவிட்டார். சிவகணங்கள் வேதநிதியை சிவலோகத்துக்கு அழைத்து சென்றார்கள். இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியில் அவன் காளிங்க நாட்டு மன்னனாக பிறந்து சகல போகங்களையும் அனுபவித்தான். ஆம், மழை நீரானது மிகவும் தூய்மையானது தான். அது நிலத்தில் விழும் இடங்களில் பொறுத்து அதன் மரியாதை ஏற்படுகிறது. அது குளத்திலே விழுந்தால் குளத்து நீர் என்கிறோம். கடலிலே கலந்தால் கடல் நீர் என்று பெயர் தருகிறோம். ஏரியில் விழுந்தால் ஏரி நீர் என்றும், கிணற்றிலே விழுந்தால் கிணற்று நீர் என்றும் அழைக்கிறோம். அதே நீர் சாக்கடையில் விழுமானால் அதை சாக்கடை நீர் என்று தானே அழைக்கிறோம். உயிர்களின் கர்ம வினைகளுக்கு தகுந்தாற்படி அவர் தீர்ப்பினை எழுதி வைக்கிறார். அந்த தீர்ப்பினை மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாது. ஏனெனில் அவரை விட பெரியவர் யாரும் இல்லை என்பதை தத்துவமாகும். ஆம், நாம் ஏற்றும் விளக்குக்கு இறைவன் நம் கர்ம வினைகளின் தகுந்தாற்போல் நமக்கு பலன்களை அள்ளித் தருகிறார். வாருங்கள், நாமும் இறைவனின் திரு சன்னதியில் விளக்கேற்றி நல்ல பலன்களை அடைவோம். திருச்சிற்றம்பலம்.